ஆனா இந்த கில்லி படத்துக்கு கூப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது. ஐயோ! என்னடா நம்மள நடிக்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலா இன்ஃபாக்ட் தரணி சார் தான் கூப்பிட்டாரு. சூர்யா சார் கூப்பிடல. ஏம் ரத்னம் சார் கூப்பிடல. தரணி சார் வந்து ஒரு மலையாளம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அது நான் பண்ண படம். அப்ப கேட்டாரு, "மாஸ்டர் சுஜாதா நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்களான்னு?" "ஆமா சார் ஆயிட்டேன் சார்." சொல்லவே இல்ல. எனக்கு சொல்லவே தெரியாது எப்பவுமே. அப்படி இல்ல சார் எனக்கு தெரியல சார். எனக்கு நம்பர்லாம் இல்ல, கான்டாக்ட் எல்லாம் இல்ல. இல்ல, இல்ல கண்டிப்பா நம்ம கூப்பிடுறேம்மா. நான் மீட் பண்றேன் அப்படின்னாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கால் வந்துச்சு. தரணி சார் கூப்பிடுற ஆஃபீஸ்ல இருந்து அப்படின்னோடனே, அப்பா நமக்கு சாங் தான் சொல்றாரு போலங்க. சொல்லுங்க சார்ன்னா, சுஜாதா ஒரு ஃபோட்டோ இருந்தா அனுப்புமா அப்படின்னு. ஃபோட்டோவா எதுக்கு சார் அப்படின்னேன். சும்மா ஒரு சாரியில ஏதாவது ஃபோட்டோ இருந்தா அனுப்பு. இதுல ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படின்னாரு. நான் சொன்னேன் கேரக்டர் ஐயோ! என்ன சார் நீங்க சாங்குக்கு தான் கூப்பிடுறீங்கன்னு நெனச்சேன் அப்படின்னு. இல்ல இல்லம்மா நல்ல கேரக்டர் நீ பண்ண அப்படின்னாரு. நம்ம ஒர்க் பண்ணணும் மாஸ்டர். அதனால எனக்கு என்ன சார் நம்ம சாங் குடுத்தா விட ஒர்க் பண்ணுவோம்ல அப்படின்னேன். விஜய் எல்லாம் வந்து ராஜசுந்தரம் கரெக்ட்டா செட் ஆயிருக்காங்க அவங்க. ஒண்ணா டிராவல் பண்றாங்க. விஜயோட பல்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க காமெடி பண்ணணும், எங்க அது அவருக்கு தெரியும். அத நம்ம பிரேக் பண்ண வேணாம். நீங்க வாங்க நம்ம கேரக்டர் பண்ணுவோம். நான் யோசிச்சு சொல்றேன் சார். யோசிக்கலாம் கூடாது. பண்ணணும் அப்படின்னு. வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரே டென்ஷன். என்னடா இது நடிக்க கூப்பிடுறாங்கன்னு. அப்போ ரத்னம் சார் பேசினாரு. "என்ன? ஃபோட்டோ அனுப்பு. ஹைதராபாத்ல இருக்கோம் நாங்க எல்லாரும்" அப்படின்னு. சரிங்க சார். ரொம்ப ரொம்ப பந்தா பண்றாங்கன்னு நெனச்சிடக்கூடாது இல்லையா? சரி ஏதோ ஒண்ணு போய் பார்ப்போம். அங்க எப்படி நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாமே இப்ப பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அவங்க நம்ம கூப்பிடுறப்போ ரொம்ப டிமாண்டும் பண்ணக்கூடாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தேடி வருதுன்னா, சும்மா சும்மா வருதுன்னா வி ஷுட் நாட் சே நோ. ஓகே. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் ஃபோட்டோ ஸ்டுடியோல. ஒரு ரெட் கலர் புடவ கட்டிட்டு, உடனே நெக்ஸ்ட் ஒரு 2, 3 டேஸ்ல ஃப்ளைட்ட புடிச்சு ஹைதராபாத் வந்தாங்க. ஹைதராபாத்ல ஏர்போர்ட் சீனு. அந்த தனோன்னு ஒரு சீனு கட்டி ஆமா. பிடிப்பாங்க. சர்ப்ரைஸ் குடுப்பாரு இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தேன். ஓகே மேம். அதுவரைக்கும் விஜய் சார் நீங்க கொரியோ பண்ணியிருக்கீங்க. இதுல ஆக்டரா வரீங்க அப்படிங்கும்போது திரும்ப பேசினாரா? கொரியோ பண்ணியிருக்கீங்க, ஆக்டிங் சைடு வரீங்க அப்படின்ற மாரி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய பெர்சன் தான். சிரிச்சுனே இருந்தாரு. நாங்க சீன் பண்றப்போ அப்படின்னு. எனக்கு அதுவே ஒரு நர்வஸ் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நடிக்கிறோம். இவரு வேற அங்கருந்து சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்ல. எப்பவுமே இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் யூனோ சந்தோஷம் மாஸ்டர்ங்கள பார்த்ததுல அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் கிண்டல் எல்லாம் பண்ணாத. நடிக்க வந்திருக்கீங்க. குட் குட் அப்படின்னு தான் சொன்னாரு.